கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 300ஐ தாண்டிவிட்டது. சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடி கிராமங்கள் சிதைந்து சேறுகளால் நிரம்பியுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய நூற்றுக்கணக்கான மக்கள் நிலைமை குறித்து இதுவரை தகவல் இல்லை. பேரிடர் மீட்புப் படை, ராணுவம் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. ராணுவத்தின் தேடுதல் பணியில் இப்போது இஸ்ரோவும் இணைந்துள்ளது. அதிநவீன தெர்மல் ஸ்கேனர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீட்புப் பணி நடக்கிறது. புதைந்த பகுதிகளுக்குள் பலர் உயிருடன் இருப்பது தெரியவந்துள்ளது. இஸ்ரோ அளித்த தகவலின்படி கடந்த முறை ஏற்பட்ட நிலச்சரிவை விட இது பல மடங்கு பெரிய நிலச்சரிவு என தெரியவருகிறது. நிலச்சரிவு ஆரம்ப புள்ளியில் இருந்து 8 கிலோமீட்டர் பயணித்து முடிந்திருக்கிறது என இஸ்ரோ கண்டறிந்துள்ளது. இதுகுறித்து மேலும் பல ஆய்வுகள் நடந்து வருகிறது. இந்த சூழலில் நிலச்சரிவு குறித்த கருத்துகள் ஆய்வறிக்கை வெளியிடுவதில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். பேரிடர் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஏதேனும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் கேரள அரசின் முன் அனுமதியை பெற வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் நிலச்சரிவு தொடர்பான விவரங்களை கேரள அரசு மறைக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கேரள தலைமை செயலாளர் வேணு விளக்கம் அளித்துள்ளார். அறிவியல் ஆய்வுகள் நுண்ணறிவு தகவல் வழங்குவதை தடுக்கும் நோக்கத்துடன் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. தவறான தகவல் பரவுவதை தடுக்கவும் மீட்பு நடவடிக்கையில் பிரச்சினை ஏற்படுவதை தடுக்கத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என தெரிவித்தார். மீட்பு பணியின் போது ஆய்வு முடிவுகள் வெளியாகும் போது மக்கள் மத்தியில் பீதி உண்டாகி பதற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது.